கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் என்பதே. மிக அருமையான வார்த்தையை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். கடந்த காலையிலே பார்த்தோம், துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. சாரிபாத் விதவையின் ஆத்தும துக்கத்தை எலியா தீர்க்கதரிசியின் மூலம் சந்தோஷமாக மாற்றிய அதே தேவன் இன்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விடுவித்து திருப்தி ஆக்குவேன் என்பதாக வாக்களிக்கின்றார். இந்த வாக்கு நிறைவேறுகிறதை மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரையில் உள்ள பார்க்கும்போது 12 வருடம் பெரும்பழுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதாவது வருத்தப்பட்ட போது, அவளது வருத்தம் எப்படியாக இருந்தது என்று பார்க்கும்போது, மற்றவர்களால் நிந்தனைக்கு உள்ளான பெண், அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட பெண், அது மட்டுமல்லாமல் சரீர பலவீனத்தின் வேதனைகளை உடையவராய் அந்த பெண் வருத்தம் அடைந்தாள் என்று பார்க்கிறோம். இவ்விதமான பெண் வசனம் 27 பார்க்கிறோம், அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. எப்படி கேள்விப்படுகிறாள்? இயேசு சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணப்படுத்துகிறார் என்று கேள்விப்படுகிறாள். அவ்விதமாக கேள்விப்பட்டபடியினாலே அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் சுகம் அடைவேன் என்று தன் உள்ளத்தில் விசுவாசத்தோடு எண்ணிக்கொண்டு வருகிறாள். 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஜன கூட்டத்தில் அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டு வேதனை நீங்கி சுகம் அடைந்தாள் என்று நாம் காண முடிகிறது. நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்கள் மிகுந்த ஜனக்கூட்டம், அதில் பெண்கள் போக முடியாது. ஆனாலும் அந்த கூட்ட நெரிசலை பொருட்படுத்தாமல் அந்த தடைகளையும் மீறி இயேசுவினிடத்தில் நெருங்கி வந்து வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைந்தாள் என்று நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அந்த வாக்கு ஆனது இவளது வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அது மட்டுமல்லாமல் மேலும் இந்த பெண்ணை குறித்து ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே சரித்திரத்தில் இவளது பெயர் வெரோனிகா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இவள் 17 வயதிலிருந்து சரீரத்தில் இவ்விதமான பலவீனத்தை கொண்ட பெண்ணாக காணப்படுகிறாள். இந்த 17 வயதிலிருந்து பலவீனம் கொண்ட பெண் 12 வருடங்கள் கழித்து, அதாவது தனது 29வது வயதில்தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடம் நெருங்கி வந்து வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைந்தாள் என்றும் சரித்திர சான்றுகள் தெளிவாக குறிப்பிடுகிறது. 29 வயதிலே சுகம் பெற்றாள். அப்போது இயேசுவின் வயது 31 என்றும் சரித்திரம் திட்டமும் தெளிவுமாக எடுத்து காட்டுகிறது. எனவே நாமும் காலங்கடந்து போகாதபடிக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாக எல்லா தடைகளையும் மீறி, அதாவது போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், தொல்லைகள், வேதனைகள், சோதனைகள்
எதுவாக இருந்தாலும் எல்லா தடைகளுக்கும் நீங்களாக்கி இயேசுவிடம் நெருங்கி சேருகின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக இயேசுவை தேடி நெருங்கி சேரும்போது நாம் ஆசீர்வாதம் பெற்று, சாதாரணமாக அல்ல, நிறைவான ஆசீர்வாதம் பெற்று சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு வாழ்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.